ஹே गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான ஃபேண்டசி சீரிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த சீரிஸோட கதை என்னன்னா, பூன்ற ஒரு பொண்ணு பிறக்கும் போதே நிறைய சூப்பர் பவர்ஸோட பிறக்குறா. சோ அவளை பிடிச்ச ஆராய்ச்சி பண்ணி அவ மூலமா நிறைய சூப்பர் ஹியூமன்ஸ் உருவாக்கி இந்த உலகத்தையே கைக்குள்ள கொண்டு வரணும்னு ஒருத்தன் அவளை பிடிக்க முயற்சி பண்றான். அதனால அந்த பொண்ணை ஜெயில இருந்த ஒரு மரண தண்டனை கைதியை தப்பிக்க வச்சு அவங்கிட்ட பூவை ஒப்படைச்சு ஒருத்தன் பூவை பாதுகாக்க சொல்றான். அண்ட் இதுக்கப்புறம் அந்த கைதியும் பூவும் சேர்ந்து வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு தான் இந்த சீரிஸ்ல பார்க்க போறோம். அண்ட் இந்த சீரிஸோட பேரு பிலீவ். சோ இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதுல போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல ஒரு அழகான குடும்பம் கார்ல டூர் போயிட்டு இருக்காங்க. அப்பா பேரு ஜார்ஜ் அண்ட் அம்மா பேரு மேகி. அண்ட் அவங்களோட ஒரு குட்டி பொண்ணு இருக்கால, அவளோட பேரு பூ. இப்ப கார்ல போய்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு கார் அவங்கள துரத்த ஆரம்பிக்குது. உடனே ஜார்ஜும் காரை வேகமா ஓட்டி தப்பிக்க முயற்சி பண்றான். பட் கார் எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அண்ட் அந்த கார்ல வந்தவங்க அவனோட குழந்தைக்கு பூக்காக தான் வந்திருக்காங்கன்னு ஜார்ஜுக்கு நல்லாவே தெரியும். அதனால குழந்தைய தூக்கிட்டு போய் ஜேனிஸ்ன்ற ஒருத்திக்கு கால் பண்ணு, மத்த எல்லாத்தையும் அவ பாத்துக்குவான்னு சொல்லி மேகி கிட்ட சொல்றான். இப்ப அவளும் பொண்ணை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்ப அவங்கள துரத்திட்டு வந்த ஒரு பொண்ணு கார் கிட்ட வந்து பார்த்தா குழந்தைய அங்க காணோம். உடனே டென்ஷன் ஆகி அவனை கொன்னுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அண்ட் கொஞ்ச தூரத்திலே மேகிய பிடிச்சு அவளையும் கொலை பண்ணிடுறா. அண்ட் அந்த குழந்தைய பிடிக்க போகும்போதே கரெக்டா அங்க போலீஸ் வந்துருது. அண்ட் ஆம்புலன்ஸ் வந்துகிட்டு இருக்கு, கவலைப்படாதீங்கன்னு அவகிட்டே சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா சிறையில இருக்கிற ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் பேரு டேட். அவனை ஒரு ஃபாதர் பார்க்க வந்திருக்கான். டேட்டுக்கு ரொம்ப பெரிய கிரைம் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதாவது 14 வயசுலயே திருட்டு கேஸ்லயும் அடிதடி கேஸ்லயும் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு வந்தவன். அண்ட் அவன் பண்ண பல குற்றத்துக்காக இன்னும் அரை மணி நேரத்துல அவனை தூக்குல போட போறாங்க. அந்த ஃபாதர் அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கான். ஆனா அவனும் நான் நிரபராதி, என்ன இந்த கேஸ்ல மாட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்றான். அண்ட் அவன் ஜெயில இருந்த 7 வருஷமும் அவனை பார்க்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாருமே வரல. எல்லாருமே அவனை ஒரு பைத்தியக்கார கிரிமினல் மாதிரி தான் பாக்குறாங்க. இப்ப அந்த ஃபாதரும் நான் உண்மையான ஃபாதர் கிடையாது, வேஷம் போட்டு தான் இங்க வந்திருக்கேன், என்னோட பேரு மில்டன், நீ நிரபராதின்னு நான் நம்புறேன், நான் உன்னை இங்க இருந்து காப்பாத்தி தப்பிக்க வைக்கிறேன், அதுக்கு பதிலா ஆக்சிடென்ட்ல தன்னோட பேரண்ட்ஸ் இழந்த ஒரு சின்ன பொண்ணுக்கே நீ பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்ல அவனும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். பட் அந்த பொண்ணை பாதுகாக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. ஏன்னா நிறைய பேர் அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு ஹாஸ்பிட்டல்ல பூக்கு நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா விபத்து நடந்ததுல இருந்தே அவ இன்னும் கண்மொழிகள மயக்கமா தான் இருக்கா. அப்ப டக்குன்னு ஸ்கேன் மிஷின்குள்ள ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே முழிச்சு பார்த்துட்டு பதட்டமாயிடுறா. அப்ப அந்த ஸ்கேன் மிஷின்குள்ள இருந்த லைட்லாம் அமர்ந்து எரிய ஆரம்பிக்குது. அதனால அந்த ஸ்கேன் மிஷினை ஆஃப் பண்ணிடுறானுங்க. இப்ப இந்த சைடு ஜெயில டேட்டுக்கு மரண தண்டனை கொடுக்க இன்னும் 5 நிமிஷம் தான் மீதி இருக்கு. டே, பூக்கு நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்கு, அதனால அவளுக்கு நிறைய ஆபத்து இருக்கு, நீ அவளுக்கு பாதுகாப்பா இருப்பியா மாட்டியா, டக்குன்னு சொல்லு, உனக்கு டைம் இல்ல அப்படின்னு மில்டன் சொல்றான். டேட்டும் உயிர் பிழைக்க இதுதான் ஒரே சான்ஸ், இதை விட்டா வேற வழி இல்லைன்னு அந்த பொண்ணை பாதுகாக்கிறதுக்காக ஒத்துக்கிறான். அப்ப டக்குன்னு அங்க எல்லா லைட்ஸும் அமர்ந்துருது. மில்டன் ஒரு போலீஸ்காரனை மயக்கமாக்கிட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸோட உதவி மூலமா டேட்டோட கை வலங்க கழட்டிட்டு அவனை டிரைனேஜ் வழியா தப்பிக்க வைக்கிறான். இப்ப டேட்டும் ட்ரெயினேஜை விட்டு வெளியே வந்ததும் மில்டனோட ஆளுங்க அவனை ஒரு பிரைவேட் ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அண்ட் அங்க பிளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போதே பூ பிறந்த முதல் நாள்ல இருந்தே அவளுக்கு நிறைய பவர்ஸ் இருந்துச்சுன்னு அவளை பத்தி டேட் தெரிஞ்சுக்கிறான். அண்ட் அவளோட பவர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல், அது அவளோட எமோஷன்ல கனெக்ட் ஆயிருக்கு. பட் அவளால அதை கட்டுப்படுத்த முடியாது. பூவை மத்தவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறது மட்டும் டேட்டோட வேலை கிடையாது. அண்ட் சரியான டைம் வரும்போது அவ பவர்ஸை கட்டுப்படுத்த கத்து கொடுக்கவும் டேட் அவளுக்கு உதவி பண்ணி ஆகணும் அப்படின்னு மில்டன் சொல்றான். இப்ப அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் பூ கிட்ட வந்து உன்னை தத்தெடுத்த பேரண்ட்ஸ் இப்ப உயிரோட இல்லைன்னு பூ கிட்ட சொல்றான். அப்ப டேட்ட மில்டனோட ஆளுங்க பேஷண்ட் மாதிரி பூ இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப டேட்டும் போய் பூவை பாக்குறான். அப்ப அங்க நீல கலர்ல ஒரு பட்டாம்பூச்சி பறந்து போகுது. அதை பார்த்துக்கிட்டே நின்னுறான். ஏன்னா இத அவன் ஜெயிலையும் பார்த்தான். இப்ப பூ கிட்ட போய் மில்டன் தான் என்ன அனுப்புனான்னு சொல்லவும் பூவும் ட்ரெஸ் மாத்திட்டு அவன் கூட கிளம்ப தயாராகிறா. அப்ப டேட்டும் அவளை கூட்டிட்டு வெளியே வரும்போதே பூவோட அப்பா அம்மாவை கொண்டான்ல, அவளை நம்ம வில்லினே கூப்பிட்டுக்கலாம், அவ அங்க டாக்டர் மாதிரி வேஷம் போட்டுட்டு வரா. அப்ப டக்குன்னு அவ டேட்டா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப பூ அங்க இருந்த டேபிள்ல இருந்து ஒரு ஊசி எடுத்துட்டு வந்து வில்லி மேல குத்த அவளுக்கு கேராக ஆரம்பிக்குது. உடனே டேட் அவளை கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். உடனே வில்லி துப்பாக்கி எடுத்துட்டு அவங்கள துரத்துறா. பட் அந்த ஊசியால அவளுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. சோ அவளால போக்கஸ் பண்ண முடியல. அந்த கேப்பை யூஸ் பண்ணி டேட்டும் பூவும் ஜன்னல் வழியா குதிச்சு வெளியே போய் ஒரு பஸ்ல ஏறி உட்காந்துறாங்க. பட் அடுத்த ஸ்டாப்லயே பூ கீழே இறங்கிடுறா. அண்ட் சோ டேட்டும் பஸ்ல இருந்து இறங்கி கீழே வரான். அங்க கார்ல ஜேனிஸ்ன்ற ஒருத்தி அங்க வந்து அவளை பிக்கப் பண்ணிட்டு
அங்க இருந்து சீக்கிரட்டான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க பார்த்தா மில்டன் இருக்கான். உடனே பூ போய் அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. அப்ப மில்டனும் இனி டேட் தான் உன்னை தத்தெடுத்து உன் அப்பாவா இருக்க போறான்னு பூ கிட்ட சொல்றான். பட் முதல்ல டேட் அதுக்கு ஒத்துக்கல. ஆனா மில்டன் கிட்ட போட்ட ஒப்பந்தமும் ஞாபகம் வருது. அண்ட் போலீஸ் கிட்ட இருந்து மறைஞ்சுவால மில்டனோட உதவி தேவை. அதனால வேற வழியே இல்லாம டேட்டும் ஒத்துக்கிறான். அப்ப திடீர்னு அங்க கீழே வில்லி துப்பாக்கியோட வந்துடுறா. அண்ட் அங்க இருக்கிற 2 பேரை சுட ஆரம்பிக்கிறா. அண்ட் கீழே இருந்த 2 பேரையும் கொண்டுட்டு பூவை தேடி லிப்ட்ல மேல் ஃப்ளோருக்கு வரா. அண்ட் அவங்களும் பூவை கூட்டிட்டு தப்பிச்சு போறாங்க. பட் பூவோட ஒரு பொம்மை கீழே விழுந்துருச்சு. சோ பூவை அதை எடுக்க வந்து வில்லி கிட்ட மாட்டிக்கிறா. அப்ப மில்டனும் வரவும் அவ மில்டனை சுட்டுட்டு பூவை இழுத்துட்டு போறா. அப்ப டேட் ஊடையில வந்து அவளோட கண்ணை தட்டி விட்டுட்டு அவ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்ப பூவை ஜெனிஸ் கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்றா. அப்ப பூ திரும்பி பார்க்கும்போது டேட் கீழே விழுந்து கிடக்கான். அவனால வில்லிய சமாளிக்க முடியல. சோ அவன் ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சதும் திரும்பி பூ அங்க வந்து சத்தமா கத்த ஆரம்பிக்கிறா. அப்ப நிறைய புறாக்கள் வந்து வில்லிய சுத்து போட ஆரம்பிக்குது. அண்ட் இப்ப புறா எல்லாம் போனதுக்கு அப்புறம் பார்த்தா அங்க யாரையுமே காணோம். எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டானுங்க. இப்ப இந்த சைடு மில்டன் டேட் கிட்ட நானும் ஜெனிஸும் அவளை திசை திருப்புறோம், நீ பூவை கூட்டிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடுன்னு சொல்றான். இப்ப அவங்களும் போய்கிட்டு இருக்கும் போதே டேட்டுக்கு அடிபட்டு இருக்கிறத பார்த்ததும் பூ அவனை பூக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தான்ல ஒரு டாக்டர், அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் டேட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லி டாக்டர் கிட்ட ஹெல்ப் கேக்குறா. டாக்டரும் டேட்டோட உடம்புல இருந்த புல்லட்டை வெளியே எடுத்துட்டு அப்படியே காயத்துக்கு தையல் போடுறான். அந்த டாக்டரோட பேரு டெரி. அண்ட் டெரியோட அப்பா பல வருஷமா படுத்த படுக்கையில இருக்காப்ல. அண்ட் அவரால் பேசக்கூட முடியாது. என்னதான் ஒரு டாக்டரா இருந்தாலும் சொந்த அப்பாவே காப்பாற்ற முடியலன்னு டெர்ரி குற்ற உணர்ச்சியால வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்ப பூ அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் அவனும் கொஞ்சம் நார்மல் ஆகிறான். இப்ப டேட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சதும் டெர்ரிக்கு ஒரு கால் வருது. சரி நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும்னு சொல்ல பூவும் டேட்டும் பிலடெல்பியாவுக்கு போகலான்னு பிளான் பண்றாங்க. சோ அவங்களும் பஸ்ல போய்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு போலீஸ் வந்து பஸ்ஸை வழிமறைச்சு நிறுத்துறாங்க. இப்ப போலீஸ் பஸ்ஸுக்குள்ள வரவும் கையில டேட்டோட போட்டோவை வச்சிருக்கான். ரைட்டு நம்மளதான் தேடி வந்திருக்காங்கன்னு பதட்டமாகிறான். அப்ப பூவும் போலீஸ் கிட்ட மாட்டிக்க போறோம்னு நினைச்சு பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்ப அவளோட பவர்ஸ் தானா வேலை செய்ய ஆரம்பிக்கவும் போலீஸோட காரு அங்க இருந்து தானா பின்னாடி நகர்ந்து போக ஆரம்பிக்குது. அதை பார்த்த போலீஸ்கார சரி நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி காரை பிடிக்கிறதுக்காக ஓடுறானுங்க. அண்ட் இப்ப டேட்டும் போவும் அட்லாண்டிக்ன்ற ஒரு சிட்டில வந்து இறங்குறாங்க. அங்க ஊர் ஃபுல்லா டேட்டோட போட்டோவை டிவில வாண்டட் போஸ்ட்ல காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால டக்குன்னு பயந்து போய் பாத்ரூம்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறானுங்க. இப்ப இந்த சைடு ரோமன்ற ஒருத்தனும் ஃபேமஸான சயின்டிஸ்ட் கோர்ஸ்ன்ற ஒருத்தனும் பூவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட்ட பார்க்க வரானுங்க. அண்ட் அவங்க 2 பேரும் ஆர்கெஸ்ட்ரான்ற ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. அண்ட் மனுஷங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் தர மரபணுவை வச்சுதான் அந்த ப்ராஜெக்ட்ல அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பூவை மில்டனும் ஜெனிஸும் கூட்டிட்டு போனதுல இருந்தே ரோமன் தான் பூவை கண்டுபிடிக்க சொல்லி நம்ம வில்லிய அப்பாயிண்ட் பண்ணிருக்கான். இப்ப பூவை கண்டுபிடிக்க பிரெல்லின்ற ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட் கிட்ட உதவி கேக்குறாங்க. அண்ட் அவங்க எதை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க அண்ட் பூ எவ்வளவு முக்கியம்னு புரிய வைக்கிறதுக்காக அந்த சயின்டிஸ்ட் பிரெல்லிய ஷான்ன்ற ஒருத்தன் கிட்ட கூட்டிட்டு போறான். இப்ப இந்த சைடு டேட் யாரும் அவனை அடையாளம் கண்டுபிடிக்க கூடாதுன்னு தலைமுடிய ஃபுல்லா ட்ரிம் பண்ணிட்டு பூவை ஒரு சூதாடுற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அண்ட் இப்ப அவங்களுக்கு பணம் தேவையில்ல, அதனால சூதாடலாம்னு முடிவு பண்றான். பட் அங்க டிவில ஸ்கிரீன்ல டேட் அண்ட் பூவோட வாண்டட் போஸ்ட பார்த்ததும் டக்குன்னு அவன் ஜெயிச்ச பணத்தெல்லாம் வாங்கிட்டு பூவை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அண்ட் தெருவுல நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே பூ அந்த கேசினோல வேலை பார்த்த ஒரு பொண்ணை பாக்குறான். அண்ட் அவகிட்ட உதவி கேட்டு அவளோட கார்ல ஏறி போறாங்க. அப்ப கார்ல அந்த பொண்ணோட மகன் போட்டோவை பார்த்துட்டு உங்க பையனை பார்க்கலாமான்னு கேட்டு அவளோட வீட்டுக்கு போறாங்க. பட் அவன் ஒரு மோசமான நோயால பாதிக்கப்பட்டு இருக்கான். சோ பூவும் அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா அவளோட கார்லயே போய் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிக்கிறாங்க. இப்ப அங்க இருந்து ஒரு ட்ரெயின்ல ஏறி கிளம்புறாங்க. அண்ட் டேட் கேசினோல ஜெயிச்ச மொத்த பணத்தையும் அந்த நோய் இருக்கிற பையனோட ட்ரீட்மெண்ட்காக அந்த பையனோட வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு பூ டேட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ட்ரெயின்ல இருந்த ஒருத்தன் பூவையும் டேட்டையும் டிவில பார்த்து இருந்திருப்பான் போல. சோ மத்த எல்லார்கிட்டையும் சொல்லவும் ட்ரெயின்ல இருந்தவங்க அவங்கள சுத்து போட ஆரம்பிக்கிறானுங்க. அதனால ட்ரெயின்ல இருந்து இறங்கி ஒரு காரை திருடிட்டு பிலடெல்பியாவுக்கு கிளம்புறாங்க. அப்ப பெட்ரோல் பல்க்ல பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒருத்தன் வந்து டேட்டை அடிச்சு போட்டுட்டு பூவை காருக்குள்ள ஏத்திட்டு அங்க லீக் ஆகுற பெட்ரோல்ல லைட்டர் தூக்கி போடுறான். அப்ப டக்குன்னு டேட் காருக்குள்ள புகுந்து அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அண்ட் அவனை கார்ல இருந்து தள்ளி விட்டுட்டு கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்ப பெட்ரோல் பல்கே வெடிச்சு சதற ஆரம்பிக்குது. அண்ட் அவங்க போய்கிட்டு இருக்கும் போதே டயர்ல காத்தும் இறங்கிருது. அதனால டயரை மாத்த கீழே இறங்குறான். அப்ப அங்க ஒரு போலீஸ்கார் வந்து அவனை லாக் பண்ணிடுறாங்க. அப்ப பூவை கடத்த ட்ரை பண்ணவன் அதை பார்த்துட்டு ரோமனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். சோ அவனும் பூ மாட்டிக்கிட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படுறான். ஆனா டேட்டை பிடிச்சது மில்டன் தான். அவன் தான் போலீஸ்காரன் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கான். இப்ப அவனே அவங்கள பிலடெல்பியாவுக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒரு ஹோட்டல் ரூம்ல தங்குறாங்க. அண்ட் அடுத்த நாள் மில்டன் சொன்ன மாதிரியே நியூயார்க்கு போய் அங்க இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்க அவங்களுக்கு வேற பேர் வச்ச புது டூப்ளிகேட் பாஸ்போர்ட் அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப டேட்டும் பூவும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னு போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருச்சு போல. அதனால போலீஸ் அங்க வந்துருது.
இது தெரிஞ்சதும் பேக் கேட் வழியா ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க. அண்ட் இப்ப எங்க போறதுன்னு தெரியாம தெருவுல நடந்து போய்கிட்டே மில்டனுக்கு கால் பண்ணி இங்க நடந்ததை சொல்றான். அண்ட் மில்டனும் என் டீமை அனுப்பி வைக்கிறேன், ஒரு மணி நேரம் மட்டும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான். சோ டேட்டும் அந்த ஊரோட மேப்ல ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடுறான். அப்ப டேட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தால நீல கலர் பட்டாம்பூச்சி அது அங்கேயும் வருது. பூவும் அதை ஃபாலோ பண்ணி போறா, இவனும் அவளை ஃபாலோ பண்ணியே போறான். இப்ப அப்படியே கட் பண்ணி 10 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. அங்க நேனான்ற ஒரு பொண்ணு கிட்ட நிறைய சூப்பர் பவர்ஸ் இருந்துச்சு. அதனால அவளோட மரபணுவை ஆராய்ச்சி பண்றதுக்காக ரோமன் அவளை அவனோட டீம்ல சேர்த்துக்கிட்டான். அண்ட் அவளோட மரபணுவை ஆராய்ச்சி பண்றதுக்கு உதவி பண்றதுக்காக மில்டனையும் கூப்பிட்டுக்கிறான். இப்ப கொஞ்ச நாள் போனதும் ரோமன் நெனா கிட்ட உன் காதலன் அப்புறம் கமிட்மெண்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு முழு நேரமும் ஆராய்ச்சிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லி அவளை கட்டாயப்படுத்துறான். அண்ட் அவளும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறா. ஆனா சில வாரத்துக்கு அப்புறம் தான் நேனா கர்ப்பமா இருக்கான்னு அவளுக்கு தெரிய வருது. அண்ட் அவளுக்கு எதிர்காலத்தை பாக்குற சக்தியும் இருக்கு போல. அவளோட பவரை யூஸ் பண்ணி ஒரு டிராயிங்க உருவாக்குறா. அதுல அவளோட பொண்ணு டேட் கூட இருக்கிற மாதிரி டிராயிங் இருக்கு. சோ பூ தான் நேனாவோட பொண்ணு. இப்ப அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல டேட் நியூயார்க்ல தெருவுல நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். அப்ப பூ அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த போலீஸோட கன்னை பார்ட்டா பிரிச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறானுங்க. அப்ப வழியில மில்டனை பாக்குறாங்க. அண்ட் 3 பேரும் ஒரு சுரங்கத்துக்குள்ள புகுந்துடுறாங்க. அண்ட் ரோமனும் பில்லின்ற ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட் கிட்ட பூவை பிடிக்க சொல்லிருப்பான்ல. சோ அவளும் பூ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளோட ஹை ஆபீசருக்கு கால் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்போதான் டேட் தான் பூவோட உண்மையான அப்பா. அண்ட் பூவை அரசாங்கத்தோட பாதுகாப்புல வச்சிருந்தாங்கன்னு தெரிய வருது. சோ டேட் தான் பூவோட ஒரிஜினல் அப்பா. அண்ட் இந்த சைடு பூ அவனோட பொண்ணுன்னு தெரியாமையே அவளை பாதுகாக்க முயற்சி பண்றான்ல. சோ தொடர்ந்து FBI கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. சோ பூவை விட்டுட்டு எஸ்கேப் ஆகிடலான்னு யோசிக்கிறான். ஆனா அப்படி பண்ணா இவனை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்த ஆள் கிடையாது. அதனால உயிரோட இருக்க பூ கூட இருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். அண்ட் இப்ப கொஞ்ச நேரம் இந்த பில்டிங் குள்ளேயே மறைஞ்சிருங்க, உங்களுக்காக ஒரு பாதுகாப்பான இடத்தை கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன்னு மில்டன் வாக்கு கொடுக்கறான். இப்ப அப்படியே பூ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போதே ஸ்கூல் காம்பவுண்ட்ல விளையாடிக்கிட்டு இருக்கிற பசங்களை பார்த்துட்டு அவங்கள மாதிரியே ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழ ஆசைப்படுறா. பட் அது இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு அவளையே அவ சமாதானப்படுத்திக்கிறா. அப்ப டேட் கூட ஒரு சின்ன வாக்குவாதம் ஆகிருது. அப்ப டக்குன்னு பூவோட பவர் யூஸ் ஆகவும் ரோமன் அந்த பவரோட சிக்னல் மூலமா அவ இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டான். அப்ப டேட்டுக்கு மில்டன் கால் பண்றான். இன்னும் 15 நிமிஷத்துல போட்டு கிளம்ப போகுது, வேகமா துறைமுகத்துக்கு வாங்கன்னு சொல்லவும் இவங்களும் டாக்ஸி பிடிச்சு போறாங்க. அப்ப வழியில ஒரு போலீஸ்காரன் அவங்கள பார்த்துட்டு பிரெல்லிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான், அதான் அந்த ஸ்பெஷல் ஏஜென்ட்டுக்கு. அப்ப நிறைய போலீஸ் வந்து டாக்ஸியை தடுத்து நிறுத்துறாங்க. அப்ப கீழே இறங்கின உடனே பூ அவ பவரை யூஸ் பண்ணி அந்த டாக்ஸியை தூக்கி போலீஸ் மேலே எரிஞ்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு நேரா துறைமுகத்துக்கு போறாங்க. அண்ட் அந்த கப்பல்லையும் ஏறிறாங்க. இப்ப அடுத்த நாள் பூ கூல்ட்ரிங்க்ஸ் மிஷின் கிட்ட நின்னுட்டு இருக்கும் போதே 2 பேரு கவர்மெண்ட் சூப்பர் பவர்ஸ் இருக்கிற மனுஷங்களை உருவாக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அத பூவும் ஒட்டி கேட்டுறா. சோ அந்த பேசிக்கிட்டு இருந்த 2 பேர்ல ஒருத்தர் கிட்ட போய் பூ பேச ஆரம்பிக்கிறான். அண்ட் அவகிட்ட நீ கன்சீவ் ஆகிக்கல கங்க்ராட்ஸ்னு சொல்றா. ஆனா அவ கன்சீவா இருக்கிறது அவளுக்கே நேத்து தான் தெரியும். அண்ட் இந்த குட்டி பொண்ணுக்கு எப்படி தெரியும்னு குழம்பி போயிடுறா. இப்ப இந்த சைடு அவங்க இருக்கிற இடத்த மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு மில்டனுக்கு தகவல் வருது. சரி சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி ஆகணும், நீ போய் பூவை ரெடியாக சொல்லுன்னு செனிஸ் கிட்ட சொல்றான். ஆனா பூக்கு அந்த கன்சீவா இருக்கிற பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனைன்னு ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் அதே மாதிரி அந்த கன்சீவா இருந்த பொண்ணோட வீட்டுல சில பேர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பூ ஜானிஸையும் டேட்டையும் அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வரவும் அவங்க அந்த பொண்ணையும் அவளோட ஹஸ்பண்டையும் காப்பாத்தி கார்ல ஏத்திக்கிட்டு சர்ச்சில் இருக்கிற மில்டன் கிட்ட போறாங்க. அண்ட் அந்த பொண்ணு பேரு டாரன், அவளோட ஹஸ்பண்ட் பேரு பென். அவங்க பிரஸ்ல வேலை பாக்குறாங்க. அண்ட் கவர்மெண்ட் நடத்துற அந்த ப்ராஜெக்ட பத்தி நியூஸ்ல பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு பல பிரச்சனை வருது. அப்ப பென்னும் அந்த ப்ராஜெக்ட பத்தின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைக்க ஒருத்தரை போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அண்ட் அதே டைம்ல டேட்டும் போவும் மறுபடியும் தப்பிச்சுட்டாங்கன்னு ரோமனுக்கு தகவல் கிடைக்கும். சூப்பர் பவர் இருக்கிற ஜோஸ்வான்ற ஒருத்தனை அனுப்ப முடிவு பண்றான். இப்ப இந்த சைடு வெளியே போன பென் ரொம்ப நேரமா திரும்பி வரல. அதனால டாரன் டேட்டா கூட்டிட்டு அவனை தேடி போறா. அவனை ரயில்வே ஸ்டேஷன்ல கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வராங்க. அப்ப ஜோஸ்வா அங்க வந்து பென்னோட மைண்ட கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப பென்னோட தலை பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சு கண்ணெல்லாம் ரெட் கலர்ல மாறி கண்ணே பிதுங்கி வெளியே வர மாதிரி இருக்கு. அப்ப பூவும் சுத்தி முத்தி பார்த்துட்டு அங்க ஜோஸ்வா தான் பென் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்ததும் அவனை காப்பாத்துறதுக்காக டேபிள் மேல ஏறி நின்னு சத்தமா கத்த ஆரம்பிக்கிறான். உடனே கண்ணாடி எல்லாம் சதற ஆரம்பிச்சு ஜோஸ்வாவை தடுத்துருது. அப்படியே பென்னும் நார்மலாக உடனே டேட் அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போறான்.
அண்ட் பூவோட சக்தியை பத்தி ரோமன் கேள்விப்பட்டதும் அவன் முதல்ல இருந்ததை விட இப்ப இன்னும் பவர்ஃபுல் ஆகிட்டா. இப்படியே போனா அவ பவர் அதிகமாகி அவளை பிடிக்க முடியாமே போக வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சுட்டு வேற ஒரு பிளான போடுறான். இப்ப இந்த சைடு நைட்டு டேட் யாருக்கும் தெரியாம ஒரு காரை திருடிட்டு அவனோட சொந்த ஊருக்கு போறான். அண்ட் அங்க போய் அவனோட அப்பா வில்லியம மீட் பண்றான். அண்ட் அவனுக்கும் அவன் அப்பாவுக்கும் ஆகவே ஆகாது. அண்ட் டேட்ட கேஸ்ல மாட்டி விட்டவங்களை பழிவாங்க தான் இங்க வந்திருக்கான். பட் அப்பா வில்லியம்ஸ்க்கு அதுல சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சதும் அங்க இருந்து ஒரு பாருக்கு போய் அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஜாக்ன்றவனை மீட் பண்றான். அண்ட் அவனும் டேட் கிட்ட பழி வாங்குறதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்ல, சோ விட்டுடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப போலீஸோட சைரன் சவுண்ட் கேட்கவும் டேட் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா மில்டன் அங்க வந்துடுறான். ஆனா சிட்டியை சுத்தி போலீஸ் ரவுண்ட் பண்ணிருக்கிறதுனால டேட்டோட அப்பா வில்லியம் வீட்ல தங்க முடிவு பண்றாங்க. ஆனா நடுராத்திரி ஜன்னல் கண்ணாடி உடையிற சவுண்ட் கேக்குது. அப்ப திடீர்னு வீடு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அதனால அங்க இருந்த பாக்ஸிங் ட்ரைனிங் சென்டர்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அண்ட் பேட்டின்ற ஒருத்தன் தான் வீட்டுக்கு தீ வச்சிருப்பான்னு நினைச்சு டேட் அடுத்த நாள் அவனை கண்டுபிடிச்சு அடிக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் அவன் தான் இவனை போலீஸ்ல மாட்டி விட்டதுன்னு நினைச்சு அவன் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே துப்பாக்கி எடுத்து எனக்கு ஏன்டா துரோகம் பண்ண, எதுக்குடா என்ன போலீஸ்ல மாட்ட வச்சேன்னு கேட்க, டேய் இங்க பாரு நான் வேணும்னே எதுவும் பண்ணல, உனக்கு எதிரா சாட்சி சொல்ல சொல்லி சில பேர் என்ன மிரட்டினாங்க, நீ வேணா ஜேக் கிட்ட கேட்டு பாரு, அவனுக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்றான். சோ உடனே நேரா ஜேக்க போய் பார்த்தா இந்த பிரச்சனைக்கு எனக்கும் எந்த சம்பந்தமே இல்ல, இந்த $50,000 வச்சுக்கிட்டு வாழ்க்கையை புதுசா ஸ்டார்ட் பண்றா அப்படின்னு டேட் கிட்ட கொடுக்குறான். சோ டேட்டும் அங்க இருந்து வந்ததும் அவன் பணம் கொடுத்தது புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றதுக்காக இல்ல, அவன் ஏதோ தப்பு பண்ணிருக்கான், அந்த குற்ற உணர்ச்சியில தான் அவன் கொடுத்திருக்கான்னு பூ அவன் கிட்ட சொல்லவும் ஜாக்க புடிச்சு முழு உண்மையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப துப்பாக்கி எடுத்துட்டு அவனை தேடி போறான். அங்க பார்த்தா பேட்டியும் சாக்கும் சில பேரோட உதவியோட கன்னை வச்சு டேட்டை லாக் பண்ணிட்டு அவனை துறைமுகத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் நான் தான் உன்னை பொய் கேஸ்ல மாட்டி விட்டு ஜெயிலுக்கு அனுப்புனேன்னு சொல்றான். அண்ட் ஜேக் தான் டாமின்ற ஒருத்தனை கொலை பண்ணிட்டு பேட்டி கிட்ட டேட் தான் கொன்னான்னு சாட்சி சொல்ல சொல்லியிருக்கான். இப்ப ஜேக்கும் டேட்டை கொல்ல சொல்லி பேட்டி கிட்ட சொல்றான். ஆனா பேட்டி அதை செய்யாம ஜேக்கோட ஆளுங்களை சுட ஆரம்பிக்கிறான். சோ ஜேக்கும் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற ஒரு பெட்ரோல் கேனை சுடுறதுக்காக ட்ரை பண்றான். அப்ப உடனே டேட்டும் பேட்டியும் தண்ணிக்குள்ள குதிச்சிடுறானுங்க. அப்ப அந்த இடமே வெடிச்சு சதற ஆரம்பிக்குது. அண்ட் அவனுங்களும் தப்பிச்சிடுறானுங்க. இப்ப நேரா டேட் பூ கிட்ட வரான். அங்க டேட்டோட அப்பாவும் இருக்கான். அண்ட் மில்டனும் பூ தான் டேட்டோட உண்மையான பொண்ணுன்னு சொல்லவும் டேட்டுக்கும் உண்மை தெரிஞ்சிருது. இப்ப அடுத்த நாள் நம்ம பையலுக அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. அப்ப வழியில ஒரு கடையில பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அங்க ரோமன் அனுப்புன ஆளுங்க வந்துடுறானுங்க. அண்ட் பூ மேல மயக்க ஊசி கண்ணை வச்சு சுட்டுறானுங்க. உடனே டேட்டும் அவளை காருக்குள்ள ஏத்திட்டு தப்பிச்சு வேகமா போறான். அண்ட் பூவும் இப்ப மயக்கமாகிட்டா. சோ உதவிக்காக சாரான்ற ஒருத்திய பார்க்க போறாங்க. அண்ட் பூவுக்கு பயங்கரமான காய்ச்சல் அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. உடனே மில்டன் பூவை பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு டாக்டருக்கு கால் பண்றான். உடனே அந்த டாக்டரும் நேரா மில்டனை பார்க்க வரா. அந்த டாக்டர் ரோமன் கிட்ட வேலை பார்த்தாலும் ரொம்ப நல்லவ. அண்ட் அவளும் பூவோட பவர் எக்ஸ்ப்ளோர் ஆகியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த மருந்து அவளுக்கு கொடுன்னு சொல்லவும் மில்டன் அதை வாங்கிட்டு நேரா பூ கிட்ட வரான். அண்ட் பூவுக்கு அந்த மருந்தை கொடுக்குறான். ஆனா அப்பவும் பூவோட காய்ச்சல் சரியாகல. அவளும் கண் முழிக்கவே இல்லை, இன்னும் மயக்கமா தான் இருக்கான். அப்ப டேட்டும் அவ கூட கொஞ்சம் சென்டிமெண்டா ஃபீல் பண்ணி பேசவும் அவளோட எமோஷன் ட்ரிகர் ஆகி அவளும் டக்குன்னு கண் முழிச்சிடுறா. அண்ட் பூவால அவளோட பவர்ஸை கட்டுப்படுத்த தெரியாததுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வருதுன்னு பூவுக்கு அவளோட பவரை கண்ட்ரோல் பண்ண கத்து கொடுக்கணும்னு மில்டன் முடிவு பண்றான். சோ அவளும் அவளோட மைண்டை வச்சு தண்ணியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ரோமனோட ஆளுங்க அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அண்ட் மறுபடியும் இவங்க தப்பிச்சு ஓட வேண்டிய சூழ்நிலை. அண்ட் பூ பவர் யூஸ் பண்ணும்போது ஒரு டிவைஸ் மூலமா அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்கன்னு மில்டனுக்கு தெரிய வருது. சோ கொஞ்ச நாள் உன் பவரை யூஸ் பண்ணாதுன்னு பூ கிட்ட சொல்லிடுறான். அண்ட் இப்ப டேட்டும் அவனோட ஊர்ல ஒரு போட் வெடிச்சதுல அதுல மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டான்னு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. அதனால இனி போலீஸ் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சோ ரோமனோட பிரச்சனையை மட்டும் முடிச்சிட்டா அவங்களுக்கு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ வாய்ப்பு கிடைக்கும். இப்ப அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அங்க இருந்த ஒருத்தனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு பூவால உணர முடியுது. சோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணி அவனை போய் பாக்குறாங்க. அண்ட் அவன் கந்து வட்டிக்காரங்கிட்ட நிறைய பணம் வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாம நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்றான். அண்ட் அடுத்த 12 மணி நேரத்துல $1,00,000 அவன் கட்டலைன்னா அவனோட ஃபேமிலியை கடத்திட்டு போய் பெரிய ப்ராப்ளம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லவும் டேட்டும் அவனுக்கு உதவி பண்றதுக்காக நேரா அந்த கந்து வட்டிக்காரங்கிட்டே போய் பேச்சுவார்த்தை நடத்துறான். ஆனா கந்து வட்டிக்காரனும் நான் பெட்டிங்ல என்னோட குதிரை ஒன்ன தோத்துட்டேன், அதை வேணா மீட்டு கூட அந்த கடங்காரனை நீ தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்றான். சோ இப்ப பூ டேட் அந்த கடங்காரன் 3 பேரும் அந்த குதிரை இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அண்ட் பூ அங்க இருந்த ஒருத்தனை திசை திருப்ப அந்த கடங்காரன் போய் குதிரையை வண்டியில ஏத்திட்டு கூட்டிட்டு வரான். அப்ப வரும்போதே அங்க நிறைய கார் வரத பார்த்ததும் டேட்டும் பூவும் குதிரை வண்டியில இருந்து இறங்கி அந்த குதிரையை கூட்டிட்டு காட்டு வழியா போறாங்க. அப்ப அந்த கடங்காரனும் அங்க வந்த போலீஸ்காரங்களை அவங்கள பார்க்க விடாம திசை திருப்புறான். இப்ப அவங்களுக்கு காட்டு வழியா கந்து வட்டிக்காரன் வீட்டுக்கு போய் அவன் குதிரையை ஒப்படைச்சு அவனை காப்பாத்திடுறாங்க. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு
சைடு பூவை இனி ரோமன் கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக ஜானிஸ்ன்ற பொண்ணு ரோமனோட லேபுக்குள்ள புகுந்து பூவோட பவரை யூஸ் பண்ணா அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிற ஒரு டிவைஸை ஹேக் பண்றதுக்காக ஒரு சிப்பை அதுல மாட்டி ஹேக் பண்ணிடுறான். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அவங்க கிட்ட மாட்டிக்கிறான். இது தெரிஞ்சதும் மில்டன் அவளை காப்பாத்த ஒரு பிளான் போடுறான். அண்ட் அதே டைம்ல இந்த சைடு ரோமன் ஜாக்கப்னு சூப்பர் பவர் இருக்கிற ஒருத்தனை ஜானிஸோட மைண்டுக்குள்ள புகுந்து பூ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்றான். ஆனா அவனால கண்டுபிடிக்க முடியல. உடனே ரோமனும் அவங்கிட்ட இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லான ஒருத்திய கூப்பிடவும் அவளும் ஜானிஸோட மைண்டுக்குள்ள புகுந்து அலசி ஆராய்ஞ்சு பூ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு ரோமன் கிட்ட சொல்லிடுறான். அப்ப அங்க ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ் அங்க ரைடு பண்றதுக்காக வராங்க. அண்ட் ரோமனையும் பிடிச்சிடறாங்க. ஆனா அவங்க ஜானிஸ காப்பாத்த மில்டன் அனுப்புன ஆளுங்க தான். இது ரோமனுக்கும் தெரியாது. இப்ப ரோமனை மில்டன் கிட்ட கூட்டிட்டு வரவும் அவன் பக்கத்துல இருந்தவனோட கண்ணை புடுங்கி மில்டனை சுட ஆரம்பிக்கிறான். அப்ப டக்குன்னு ஜானிஸ் ஊடையில புகுந்து அவனை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது குண்டு அவன் மேல பட்டுருது. அண்ட் இதுக்கப்புறம் லாஸ்ட் எபிசோடு ரிலீஸ் ஆகல. ஸோ அதோட கதையை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேவா? டோனின்ற ஒரு சூப்பர் பவர் இருக்கிற பொண்ணு தன்னோட கட்டுப்பாட்டையிலிருந்து ஊரையே அழிக்க ஆரம்பிச்சிருவா. அப்ப நம்ம பூ அவகிட்ட போய் அவளை சமாளிச்சு சாந்தப்படுத்தி அவளையும் நார்மல் ஆக்கிறா. அண்ட் அப்ப நடந்த சண்டையில அந்த சூப்பர் ஹியூமன்ஸா ஆராய்ச்சி பண்ற லேபும் அழிஞ்சு போயிரும். அண்ட் ரோமனும் இறந்து போயிருவான். அண்ட் அதுக்கப்புறமா டேட்டும் பூவும் ஒரு சந்தோஷமான குடும்பமா வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் இதோட தான் இந்த சீரிஸும் முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல சீரிஸ் ஆர் மூவிஸோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்.